இந்த 5 ரூபாய்க்கா நான் உங்க பைய திருப்பி கொடுக்குறேன். இன்னொரு 10 ரூபா எடுங்க. திருடாத போ. கத்தி போங்க. சத்தமா படிச்சாச்சுல. என்ன கன்சாம்பிள் கையில? பிள்ளையாருக்கு தேங்காய் உடைக்கிறதே பசங்க பொறுக்கிட்டு போட்டுருந்தா அதை நீர் பொறுக்கிட்டு போனா உங்க பைய தங்குமா உங்ககிட்ட? வாங்கிட்டு போங்க. யாருங்க? நல்லா பாரு மாதிரி என்ன தெரியல. நீ சொன்ன போய் சாட்சியத்தினால இத்தனை நாளா ஜெயில வாழ்ந்துட்டு வந்திருக்கேன். வாழ வேண்டிய வயசெல்லாம் அங்கேயே பறி கொடுத்துட்டு வந்திருக்கேன். என்ன தெரியல. ஐயா, நான் வேணும்னே அப்படி சொல்லலீங்க. அந்த செல்லத்துறையை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும். நான் அப்படி சொல்லலைன்னா என்னையே என் குடும்பத்தை அழைச்சிருப்பாங்க. அந்த பயத்தில் தான் நான் அப்படி சொல்லிட்டேன். என்ன மன்னிச்சிருக்கையா. நடந்ததெல்லாம் நடந்து போச்சு. இனிமே உன்னை மன்னிச்சா என்ன தண்டிச்சா. ஆனா எனக்கா உன்னே ஒண்ணு மட்டும் சொல்லிட்டு பாரு. என் பொண்டாட்டி பிள்ளைங்க நாங்க பார்க்கணும். அவங்க எங்க இருக்காங்க, எப்படி இருக்காங்க? அவங்க என்ன ஆனாங்க எனக்கு தெரியாதுங்க. செல்லதுரை அவங்கள ஒரு இடத்துல காவல்ல வச்சிருந்தான். உங்களுக்கு தண்டனை கிடைச்சதுன்னு தெரிஞ்சதும் அம்மா அவங்களை பாக்குறதுக்காக குழந்தைங்களோட தப்பிச்சு கூட பார்த்தாங்க. அப்ப காவல்காரங்க அவங்களை பார்த்து சுட்டுட்டாங்க. சுட்டுட்டாங்க? ஆமாங்க. ஆனா அவங்க சாகல, தப்பிச்சு போயிட்டாங்க. அவங்க உயிரோட இருந்தா உண்மை வெளிப்பட்டுருவேன்னு செல்லதுரை அவங்களுக்காக வலை போட்டு தேடினான். ஆனா அவங்க கிடைக்கல. செல்லதுரை ஸ்பீக்கிங். சரிப்பா, காரியமெல்லாம் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சதா? எனக்கு நல்லா தெரியும். ஒன்னாத்தான் அந்த மாதிரி காரியமெல்லாம் சக்சஸ்ஃபுல்லா நடத்த முடியும்னு தெரியும். இதா ஜாகிரதா கேஷ் எடுத்துக்கிட்டு MDS 84 கால புறப்பட்டு வா. நடராஜா பங்களா பின்னாடி வா.
MTS 84 5 லட்சம் ரூபாய் ரொக்கமா பணம் வரும்னு எதிர்பார்த்துட்டு இருப்பேன் இல்ல. யார் நீ? அது வராது. அது மட்டும் இல்ல, உன்னோட வலது கை மாதிரி இருந்த அந்த ஷெரீஃபையும் நான் கொண்டுட்டேன். அதாவது உன்னுடைய வலது கையையே ஒடிச்சிட்டேன். என்ன வரல? ஆத்திரப்படாத, இதுதான் ஆரம்பம். போக போகத்தான் நான் யாருங்கிறதையே நீ புரிஞ்சுக்கல. யார் நீ? உனக்கு என்ன வேணும்? ஏன் இதெல்லாம் செய்ய? எல்லாத்தையும் சொல்லிட்டா சுவாரஸ்யம் இருக்காது. இப்போதைக்கு என் பேரை மாத்திரம் தெரிஞ்சுக்க. மெட்ராஸ் இருந்த நமச்சிவ முதலியார் பொண்ணு சந்திரா தான் பிரின்சிபலோட ஊட்டிக்கு பிக்னிக் வந்திருக்காளாம். அவளை எப்படியாவது கண்டுபிடிச்சு கடத்திட்டு வந்துருங்க. எஸ் பாஸ். அடையாளம் என்ன பாஸ்? மெட்ராஸ்லதான் பாடங்களை எல்லாம் படிக்காம இப்படி டிடெக்டிவ் நாவல் சுத்தி படிச்சிட்டு இருக்க. ஊட்டிக்கு வந்து ஊரை சுத்தி பார்க்காம உட்காந்து படிக்க ஆரம்பிச்சிட்டியே. லுக், நான் டிடெக்டிவ் நாவல்ஸ் படிக்கிறது மட்டும் இல்ல, சுப்பீரியர்களை பேரும் புகழும் வாங்கணுங்கிறதுதான் என்னுடைய லட்சியம். இந்த வெளிநாட்டுல இருக்கிற மாதிரி ஒரு பிரைவேட் டிடெக்டிவ் கம்பெனி ஆரம்பிச்சு ஆம்பளைங்களே செய்ய முடியாத பல சாதனைகளை செய்து காட்டி கோல்டு மெடல் வாங்கலாம். நீ புத்தகம் படிச்சு சினிமா பார்த்து ரொம்ப கெட்டு போயிட்ட. உன் மாதிரி 10ஆம் வயசுல பொண்ணுங்க இருந்தா இது மாதிரி பேசிக்கிட்டு இருக்க வேண்டியதுதான். பெண்கள் ஆண்களுக்கு குறைஞ்சவங்க இல்ல, அதான் என்னோட பாயிண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன எடுத்துக்க, நான் ஸ்போர்ட்ஸ்ல எல்லாம் பரிசுகள் வாங்கியிருக்கேன். எனக்கு கராத்தே தெரியும், ஜூடோ தெரியும், எல்லா ஃபைட்டிங்கும் தெரியும். தைரியமும் புத்திசாலித்தனமும் இருந்தா எதையுமே சாதிக்க முடியும். உன்னால முடியுமா? பெரிய செல்வந்தர் வீட்டுக்கு செல்ல பொண்ணு, நினைச்சதை சாதிக்க முடியும். நாம போறோம். ஒரு நாள் இவரை லேட் ஆச்சுன்னா ஒரு கால் இல்ல, 2 காலுமே தெரியுது. நீங்க போங்க, நான் கவனிக்க வேண்டியது நிறைய இருக்கு, கவனிச்சுட்டு வரேன். ஓகே. குட் மார்னிங். தேங்க்யூ பாஸ். நீங்க சொன்னபடி இந்த பொண்ணை கடத்திக்கிட்டு வந்து வெரி குட். என்ன வெரி குட்? இவங்களை என்ன கடத்திட்டு வந்தாங்க, நான் தான் வந்தேன். என்ன உளற? யோ சொல்லையா? ஆமாம் பாஸ், நான் கூப்பிட்டதும் என்ன தகராறு பண்ணாம கூட வந்துச்சு. அதான் நல்லது, இல்லன்னா உடம்பு புண்ணா இருக்கும். சரி. இத பாச்சந்திரா, உங்க அப்பா நமச்சிவாய முதலியாருக்கு போன் பண்ண போறேன். 3 லட்சம் ரூபாய் கொடுத்தாலும் உன்னை விட போறேன். நல்லா போன் பண்ணுங்க, ஒரு பைசா கூட கிடைக்காது. ஏய்யா, உனக்கு ஏதாவது மூளை இருக்கா? கந்தசாமி புள்ள பொண்ணை கடத்திட்டு வந்து நமச்சிவாய முதலியார்கிட்ட பணம் கேட்டா கிடைக்குமா? நான் வந்து தந்தேன் இல்லையே. ஏய் ஃபூல்ஸ், கோட்டீஸ்வர பொண்ணை தூக்கிட்டு வாங்கடான்னா ஒரு குட்டிச்சாதான கடத்திட்டு வந்திருக்கீங்க. ஏய், என்ன மரியாதையா பேசு. நானும் ஒரு லட்சாதிபதி பொண்ணுதான். என் பேரு ஹேமா. ஹலோ, எங்க அப்பா போன் நம்பர் 444467. இப்பவே போன் பண்ணா நீங்க கேட்ட பணம் கிடைக்கும். எஸ்டிடி இருக்கா? நானே பண்றேன். ஒரு தலை இது பாத்துக்க. உடனே கிடைச்சிருச்சு. யாரு, கந்தசாமியா? ஏங்க பிள்ளை விட்ட? ஏன்னா உன் பிள்ளை இங்க இருக்குது. இத பாரு கந்தசாமி, உன் மக ஹேமா இப்ப ஊட்டியில ஏன் பாதுகாப்புல இருக்கா? நீங்க நல்லபடியா கவனிச்சுட்டீங்கன்றதால என் பொண்ணு அவங்க கூட ஊட்டி எக்ஸ்பிரஸ்க்கு அனுப்பி வச்சேன். அது சரி, பத்திரமா இருக்கா? சாப்பிடுங்க. ப்ரொஃபசர் சார். நான் ப்ரொஃபசர் இல்ல, ஒரு பயங்கரமான ஆள். உன் மக ஹேமாவை கடத்திட்டு வந்து வச்சிருக்கேன். இந்த வரப்பா, எப்பா என்னப்பா நீ? ஏப்பா யாரப்பா நீ? எனக்கு ஒரே ஒரு பொண்ணு ஐயா. அது எனக்கு தெரியும். இத பாரு கந்தசாமி, இப்ப எனக்கு 3 லட்சம் ரூபாய் வேணும். அது நீயே கொண்டு வந்தாலும் சரி, இல்ல கொடுத்து அனுப்பினாலும் சரி. மகன்கிட்ட பேசு. மகளே மகளே, என்னம்மா இது? அப்பா, அப்பா, என்ன தோக்கால அடி அடின்னு அடிக்கிறாங்கப்பா. ஐயோ, சவுகால் அடிக்கிறாங்களா? சீக்கிரமா பணத்தை அனுப்பி வைங்கப்பா. ஐயோ, இங்க பாருமா, வேற ஒண்ணும் செய்யலையே. அதெல்லாம் ஒண்ணும் பண்ணப்பா. ஐயோ, தாங்க முடியலையே. 3 பேர் சேர்ந்து அடிக்கிறாங்கப்பா. 3
லட்சம் போதாது 5 லட்சம் அனுப்புங்களேன். அவனும் 3 தானமா கேட்கிறான். ஐயே அது அவனுக்குப்பா. அவர் அசிஸ்டன்ட் 2 பேர் நடிக்காம இருக்கிறதுக்காக ஆளுக்கு 1 லட்சம் சைடுல வெட்டு ப்ராமிஸ் பண்ணிட்டேன். சீக்கிரமா கொடுத்து அனுப்புங்கப்பா, இல்லாட்டி என்ன கொன்னுடுவாங்க. ஐயோ அடிக்காதீங்க. பாட்டு சத்தம் கேட்கறப்ப உங்களுக்கு? அனுப்புறேம்மா. பணத்தை எங்க அனுப்புறது? 5 லட்சத்தி வர ஞாயிற்றுக்கிழமை தொட்டமெட்டா சிகரத்துக்கு அனுப்பணும். விஷயத்தை போலீஸுக்கு சொன்ன அப்புறம் உன் மகளோட உடலை மன அடிவாக்கு தான் தேடணும். புரியுதா? அண்டர்ஸ்டாண்ட்? வச்சுட்டானே. எங்க அப்பா நல்லா ஏமாந்துட்டாரு. இந்த மாதிரி வீர விளையாட்டுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த 2 லட்சத்தை எனக்கே கொடுத்துருங்களேன். எனக்கு ரொம்ப நாளா ஃபாரின் கார் வாங்கணும்னு ஆசை. வாங்க. உடனே ஒத்துக்கிட்டீங்களே. ஆனாலும் எங்க அப்பா ரொம்ப கஞ்சங்க. 5 வருஷமா கேட்டுட்டு இருக்க, வாங்கி தர மாட்டேங்கிறாரு. நீங்க உடனே ஒத்துக்கிட்டீங்க. அதெல்லாம் நான் உங்களை டேடின்னு கூப்பிட்டா. நல்ல டாடி. இது என்ன டூப்ளிகேட்டா நிஜமா? நீ ரொம்ப நல்ல பொண்ணுங்கிறதுனால உன்னை ரூம் அடைச்சு வைக்கல. இந்த வீட்டை விட்டு நீ வெளியே போக கூடாது. போக முயற்சி பண்ணின எங்க ஆளுங்க உன்னை ஷூட் பண்ணிடுவாங்க. புரியுதா? அதுப்பா, அதுதான் ஒரு ரூமு. அங்க போயிரு. கூட்டிட்டு போங்க. அதுவா? ஹீட்டர் இருக்கா? ஓகே. அந்த 2 லட்சத்தை இப்பவே கொடுத்துறீங்களா? இல்ல அது வந்த அப்புறம் அப்புறமாவே வாங்கிக்கிற அவசரம் ஒண்ணு இல்ல. பரா டாடி. அந்த பொண்ணு லூசு மாதிரி இருக்குது. நிஜமா லூசா இல்ல நடிக்கிறாளான்னு பாத்துக்கிட்டு